நம்ம ஒரு மாந்திரிக மூலிகைன்னு சொல்லக்கூடியது புல்லுருவி. புல்லுருவி பொதுவாக நிறைய மரங்களில் இருக்கும். ஆனால் அது மாந்திரிகத்துக்குன்னு ஒரு சில மரங்களில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்து பயன்படுத்த முடியும். குறிப்பாக வேப்ப மரம், ஆலமரம், மாமரம் இதுபோல் மரங்களில் இருக்கிறத எடுத்து பயன்படுத்துவோம். அதிகமாக வேப்ப மரங்களில் இருக்கக்கூடிய புல்லுருவி மாந்திரிகத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதுபோல் சில நேரங்களில் அரிதாக சில மரங்களில் புல்லுருவி கிடைக்கும். மூங்கில் புல்லுருவி சிறப்பாக மாந்திரிகத்துக்கு பயன்படும். அதுபோல் ஆலமரத்து புல்லுருவி, அதுவும் விழுது இல்லாத ஆலமரம்னு சொல்லுவாங்க. ஆலமரத்தில் விழுதுகள் இருக்கும். விழுதுகள் இல்லாத ஆலமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவிக்கு மாந்திரிக சக்திகள் நிறைய. அந்த புல்லுருவி எடுத்து அதிலிருந்து அரைக்கப்பட்ட மைகளுக்கு வசிய சக்திகள் மிகுதியாக இருக்கும். அப்படின்னா அந்த புல்லுருவி எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா மையாக்கி அந்த மரத்தடியிலேயே புதைச்சி வைக்கணும். ஒரு 48 நாளைக்கு வச்சு அதுக்கு அது வரைக்கும் ஒரு தீபதூபம்லாம் காட்டி அதுக்கு ஒரு சக்தி உண்டானதுக்கு பிறகு அந்த மையை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அது ஏன் ஆலமரம், அரச மரம் வடக்கு திசையில் வெட்டி கொஞ்சம் ஒரு 6 அடி பள்ளம் பறிச்சு புதைச்சி வீசணும்னா, இந்த ஆலமரம், அரச மரங்களுக்கு ஆகாய சக்தியை கிரகித்து பிரபஞ்ச சக்தியை கிரகித்து இந்த வேர்கள் மூலியமாக நம்ம பூமிக்கு அடியிலையும் செலுத்தும். பிராணசக்தியாக காற்றில் நமக்கு கொடுக்கும். ஆலமரத்தடியில் இருந்தோம்னா காற்று நல்லா கிடைக்கும். அரச மரத்தடியில் இருந்தால் காற்று சுத்தமான காற்றுகளை ஃபில்டர் பண்ணி ஆகாய சக்தியை கிரகித்து பூமிக்கு செலுத்தக்கூடிய தன்மை உள்ள மரங்கள் ஆலமரம், அரச மரம். அதுபோல் அரச மரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டும் ஒரு நல்ல மாந்திரிக சக்திகளுடையது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கை மரம். முருங்கை மரத்தில் இருக்கிற ஒட்டு, இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற இந்த ஒட்டுன்னு சொல்லக்கூடிய புல்லுருவி என்னென்னா நிறைய மாந்திரிக வேலைகளுக்கு பயன்படும். பாருங்கள், இந்த முருங்கை மரத்துடைய இது புல்லுருவி. இது இப்போ தான் நல்லா நமக்கு முளைத்து வர ஆரம்பிச்சிருக்குது. இது இன்னமும் பூக்கும், பழம் பழுக்கும், காய் காய்க்கும், பழம் பழுக்கும். இது இப்போ உடனே எடுக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி அதுக்கு சாப நிவர்த்திகள் மந்திரம்லாம் சொல்லி அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அது கொஞ்சம் பலியெல்லாம் கொடுக்கணும். இப்போ அதுக்கு தீபதூபமெல்லாம் காட்டி மஞ்சள் காப்பு கட்டி வச்சுட்டோன்னா மறுநாள் அடுத்த நாள் காலையில் பூச நட்சத்திரத்தில் எடுப்பது ரொம்ப சிறப்பு. இந்த புல்லுருவியை முருங்கை மர புல்லுருவியை பூச நட்சத்திரத்தில் எடுப்பது மிகுந்த சக்தியை தரும். அப்புறம் காப்பெல்லாம் கட்டி வச்சுக்கணும். மறுநாள் தான் அதை நம்ம நகங்கள் 10 நகங்களும் படாமல், சுண்டு உரல் படாமல் அதை அப்படியே எடுத்து இரும்பு ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தாமல் கட் பண்ணி அதை எடுத்து அதை கொண்டு அதை அரைச்சி அதை சாறு விழிந்து மண் சட்டியில் தடவி அதில் கறி பிடிச்சி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுபோல் விஷயங்களை தான் இந்த புல்லுருவியிலேருந்து எடுத்து செய்யணும். இது ஏதோ நமக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டவசமாக கிடச்சிருக்கு. முருங்கை மர புல்லுருவி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நிறைய மரங்களில் இருக்கும். அதிகபட்சம் பூவரச மரம்னு சொல்லக்கூடிய நிறையா இருக்கும். எக்கச்சக்கமாக நமக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறது இந்த முருங்கை மர புல்லுருவி. இது மருத்துவத்துக்கு பயன்படும். முருங்கை மர புல்லுருவியும் கருவேப்பிலை மரத்தில் இருக்கிற புல்லுருவியும் எடுத்து அரைச்சி சில மருத்துவங்களுக்காக பயன்படுத்தலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இரத்த சுத்திகரிப்புக்காக இந்த மருந்துகளை உட்கொள்ளலாம். சூரணமாக்கி சாப்பிட்லாம். அரைச்சி அப்படியே உருட்டி உருண்டையாகவும் சாப்பிட்லாம். நிறைய மருத்துவ குணங்கள்லாம் பொருந்திய மகத்துவமான மூலிகை இந்த முருங்கை மரமும் அந்த கருவேப்பிலை மரத்து புல்லுருவியும்.